சார்க் நாடுகளின் உறுப்பினர் என்ற முறையில் இலங்கை அதிபருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளதாக கூறிய தமிழக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக மீனவர் நலன் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. இவ்வமைப்பில் இலங்கையும் வருவதால் அதிபர் ராஜபக்சே வருவதற்கு தமிழக அரசியல் கட்சியினர் தமிழ் அமைப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வியாழனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் உறுப்பினர் என்ற முறையில் இலங்கைக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளதாகவும் தமிழக மீனவர்களின் பிரச்சினை குறித்து லோக்சபாவில் குரல் கொடுப்போம் என்றும் அவர் கூறினார். நடக்க இருக்கக்கூடிய இந்த விழாவில் சார்க் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதில் இலங்கையும் ஒன்று, ராஜபக்சே அவர்களும் ஒன்று. காங்கிரஸ் ராஜபக்சே அழைத்தது ஒரு கொலைகாரன் கையில் இருந்த கத்திக்கு சமம். மாறாக நரேந்திர மோடி அவர்கள் இன்று அவரை அழைத்திருப்பது ஒரு டாக்டருக்கு கையில் இருக்கக்கூடிய கத்திக்கு சமம். நல்லவை நடப்பதற்காக இந்த அழைப்புகள் இருக்க முடியும். நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்றுத்தர முயற்சிக்க உள்ளதாகவும் கூறினார். கிறிஸ்தவ முஸ்லிம் மாணவர்களுக்கு மட்டும், சிறுபான்மை மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னு கல்வி உதவித்தொகை கொடுத்திருக்கிறார். அந்த உதவித்தொகையை பாகுபாடு இன்றி எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசை 6 மாதங்களுக்கு பின்னர் விமர்சிக்க வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.